தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். ஹே விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி 15/12/2017 வெள்ளிக்கிழமை பகல் 2:44க்கு சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இவர் 28/3/2020 வரை தனுசு ராசியிலிருந்து அவரவர் ராசிக்கேற்ப பலன்களை வழங்கி வருவார். இத்தகைய காலகட்டத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய சனிப்பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம். பிரயாணங்களிலும் நட்பு வட்டத்திலும் பேசுவதில் ஆர்வமுடையவர்கள் கடகராசிக்காரர்கள் கற்பனை வளத்தால் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள். புதிய விஷயங்களை கூட சுலபத்தில் தெரிந்து கொண்டு காரிய சாதனை ஆற்றுவார்கள். அவர்களது வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்தாலும் அதன் குறை நிறைகளை அறிந்து தெரிந்து அவற்றிலிருந்து மீண்டு வந்து விடுவார்கள். சில விஷயங்களை சரியானபடி தெரிந்து கொண்டு செயல்படுவதால் அவர்களுடைய பாதை எப்போதும் சீராகவே இருந்து கொண்டிருக்கும். கடகராசிக்காரர்களுடைய பொது பலன்களை பார்த்தால், உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்திற்கும் அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்திற்கும் உரிய சனி பகவான் தற்போது 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தில் 15/12/2017 முதல் 28/3/2020 வரை சஞ்சரிக்கப் போகின்றார். உங்கள் ராசிக்கு அஸ்தமஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியான இவர் தற்போது 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு அனுகூலத்தை தேடித்தர உள்ளார். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமான அம்சத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் உறுதியாக நம்பலாம். கடந்த காலத்தில் இருந்து வந்த நெருக்கடி நிலை, பொருளாதார சிக்கல் நீங்கும். அடிக்கடி வேலையாட்கள் மாறும் சூழ்நிலை மாறி அவர்களது தொந்தரவு விலகி மெல்ல ஊழியர்கள் உங்களிடம் பணிபுரியும் சந்தர்ப்பம் உண்டாகும். மன நிம்மதி பெறும் சந்தர்ப்பம் தேடி வரும். ஒரு விஷயத்தை பற்றி கடந்த காலத்தில் நீண்ட நேரம் சிந்திப்பீர்கள். தற்போது அந்த கவலை இல்லை, சுமூகமான சூழ்நிலை உருவாகும். வியாபாரிகளுக்கு என்று பார்த்தால் வழக்கமான முயற்சி கை கொடுக்கும். கடுமையான போட்டிகளை சமாளிப்பீர்கள். எப்பொழுதும் போல் கடுமையான உழைப்புக்கு நீங்கள் தயாராகவே இருப்பீர்கள். செலவினங்கள் இருந்தாலும் வரவுகளால் அவை சரி செய்யப்படும். பணம் எவ்வளவு கையில் இருந்தாலும் செலவான சூழ்நிலை மாறி சற்று சேமிப்பு அதிகரிக்கும். புதிய திட்டங்கள் தீட்டி தொழில் ரீதியாக வெற்றி பெறுவீர்கள். சிலர் வாகனம் அல்லது வீடு வாங்கும் யோகத்தை அடைவீர்கள். தொழில் ரீதியான எதிர்பார்ப்புகளை சுலபமாக சமாளிப்பீர்கள். புதிய முயற்சிகள் நல்ல முறையில் இருக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திருப்திகரமான போக்கு காணப்படும். வம்பு வழக்குகள் விலகிச் செல்லும். திறமையற்றவர்களை விலக்கி திறமையானவர்களை உடன் வைத்துக் கொள்வீர்கள். உங்கள் எதிரிகளை இனம் கண்டுகொண்டு உங்கள் திட்டங்களை சரியானபடி செயல்படுத்துவீர்கள். நல்ல நண்பர்களின் சேர்க்கை அதிகம் உண்டாகும். வியாபார விருத்தி திருப்தி தரும். உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்த்தால் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள். சக ஊழியர்களின் உதவி நல்ல முறையில் இருக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். சிலருக்கு அலுவலக ரீதியான பிரயாணங்கள் மகிழ்ச்சியையும் வருமானத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். சிலர் கூட்டாகவோ தனியாகவோ சொந்த தொழில் செய்ய ஆரம்பிப்பீர்கள். வெளிநாட்டில் இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலைவாய்ப்பு தேடி வரும். எல்லோரிடமும் அன்புடனும் பண்புடன் பழகி உறவுகளை பலப்படுத்துவீர்கள். குடும்பத்தினர்களுக்கு என்று பார்த்தால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உடல்நலம் திருப்திகரக்கூடியதாக இருக்கும். பிரிந்த குடும்பம் ஒரு சுபகாரியத்தை முன்னிட்டு ஒன்று சேர்வர். வயதானவர்களின் ஆசி கிட்டும். மருத்துவ செலவுகள் மாறும். குழந்தைகளால் மகிழ்ச்சி பொங்கும். பொன் பொருள் சேரும். அதிர்ஷ்ட லட்சுமி வீடு தேடி வரக்கூடும். அடகு வைத்த பொருளை மீட்க வாய்ப்புண்டு. நீங்கள் எடுத்த முயற்சியால் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். சிலர் குடும்பத்துடன் ஆன்மீக பயணம் போக வாய்ப்பு ஏற்படும். ஆன்மீகத்திற்காகவும் நல்ல காரியத்திற்காகவும் செலவு செய்யும் வாய்ப்பும் ஏற்படும். பெண்களுக்கு என்று பிரத்யேகமாக பார்த்தால் பெண்களுக்கு பிரிந்த உறவுகள் சேர்வதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தளர்ச்சி அடைந்த காரியங்களை சாதனைகளாக மாற்றுவார்கள். சோதனைகள் விலகும். ஆடம்பர பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். உத்தியோகத்தின் பொருட்டு வெளிநாட்டுக்கு செல்ல வாய்ப்பு ஏற்படும். சிலர் தலைமை பொறுப்பை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். சிலர் மகிழ்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீர்கள். பழைய கடன் பாக்கியை சரி செய்வீர்கள். எடுத்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு என்று பார்த்தால் முதலில் இருந்ததை விட தற்போதைய சூழ்நிலை சாதகமாக இருக்கும். வீண் செலவுகளை திறமையாக விலக்கி வைப்பீர்கள். வரவுகள் ஓரளவுக்கு திருப்தி தரும். ஒரு நல்ல காரியத்திற்கு செலவு செய்வீர்கள். சமூக அந்தஸ்து உயரும். தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை விலக்கி வைத்து வெற்றியை நோக்கி முன்னேறுவீர்கள். பரபரப்பாக காணப்பட்டாலும் உங்களது வழக்கமான பணிவு மாறாது. நீண்ட காலமாக சந்திக்க நினைத்த ஒரு பெரிய மனிதனின் சந்திப்பு நிகழும். சிலர் எதிர்பாராத வெளிநாட்டு பயணம் செய்ய வாய்ப்பு உண்டாகும். மாணவ மாணவிகளுக்கு என்று பார்த்தால் மாணவ மாணவிகள் தேவையற்ற விஷயங்களில் இருந்து விலகி இருந்து பாராட்டை பெறுவீர்கள். போட்டி, பந்தயம், கல்வி இதிலும் முன்னிலையில் இருப்பீர்கள். உங்களது நட்பு வட்டாரம் நல்ல முறையில் இருக்கும். நல்ல நண்பர்களின் சேர்க்கை கிடைக்கும். சமூக ரீதியான விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். பெரியவர்களிடம் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். தடைப்பட்ட கல்வியோ பயணமோ விரும்பியபடி அமையும். நீண்ட காலமாக நினைத்த ஒரு விஷயம் நல்ல முறையில் நடந்தேறும். உற்சாகமான மனநிலையில் நீங்கள் இருப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு என்று பார்த்தால் அரசியல்வாதிகள் நட்பு வட்டாரங்களில் மேன்மை அடைய முடியும். முன்னேற்றத்தில் இருந்த தடங்கல்கள் விலகும். புதிய பதவிகள் தேடி வரக்கூடும். உங்கள் பேச்சுக்கு தனி மரியாதை கிடைக்கும். உங்களை சுற்றி ஒளிவட்டம் போல் ஒரு கூட்டம் உருவாகும். இதனால் உங்களுக்கு நன்மையும் கிட்டும். அரசு ரீதியான விஷயங்கள் வெற்றியையும் ஊக்கத்தையும் கொடுக்கும். உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தவர்கள் கூட விலகிச் செல்வார்கள். பகை மறையும். சனீஸ்வர பகவானின் வக்ரகால பலன்கள் 25/4/2018 முதல் 21/8/2018 வரையிலும், அதன்பின் 8/5/2019 முதல் 3/8/2019 வரையிலும் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பார். தற்போது எதிலும் நிதானமான போக்கே நல்லது. விவாதங்களில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருப்பது நன்மை தரும். வார்த்தைகளை அளந்து பேசுவது நல்லது. போட்டி பொறாமைகளை சமாளிக்க வேண்டி வரும். புனர்பூசம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேவைகள் நிறைவேறும். வருவாய் குறைய நேர்ந்தாலும் தேவைக்கேற்ற பணம் எப்படியாவது கிடைத்துவிடும். தொழிலில் ஈடுபட்டுள்ளோருக்கு போட்டிகள் தென்படும்.
அரசு வழியில் ஓரளவுக்கு மேல் நன்மைகளையும் சலுகைகளையும் எதிர்பார்ப்பதற்கில்லை. சமுதாய பணியாளர்கள் மேன்மையான நிலையடைய வாய்ப்புண்டு. நண்பர்களால் உதவியராது என்றாலும் தொல்லைகள் ஏற்படக்கூடும். எச்சரிக்கையாக இருங்கள். தேவையற்ற நட்பை உதறிவிடுங்கள். குடும்ப ஒற்றுமை சீராக இருந்து வரும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடைபெற சந்தர்ப்பம் கனிந்து வரும். பிரச்சனைகள் தோன்றும் போது அதை தினுடன் எதிர்கொள்ளுங்கள். தெய்வ அருள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உழைப்பு உயர்வு தரும் என்ற நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். ஜனன ஜாதகத்தில் வலுவான அமைப்பு கொண்ட சிலர் சொந்த வீடு வாங்க முயற்சி எடுத்தால் முதலில் சிறிது தடங்கள் ஏற்பட்டாலும் தொடர்ந்து முயன்றால் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிணக்குகள் மறைந்து இணக்கமான போக்கு நிலவ தொடங்கும். சகோதர வழியில் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. எனினும் பதற்றமடையாமல் பொறுமையாக கடைபிடியுங்கள். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். பயணம் ஏற்படக்கூடும். அதனால் பயன்களும் கிடைக்கக்கூடும். உடல்நலத்தை பொறுத்தவரை தலை சுற்றல், எப்போதும் தூக்க நினைவு, நெஞ்சுக்குள் ஏதோ அவஸ்தை போன்றவை ஏற்படக்கூடுமாயினும் பெரிதாக தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பில்லை. பயம் வேண்டாம். கடக ராசிக்காரர்கள் இத்தகைய காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: திங்கள் மற்றும் வியாழன் அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தினன்று மகாலட்சுமி ஆலயத்திற்கு சென்று மஞ்சள் குங்குமத்தை 5 நபர்களுக்கு அளித்து வழிபட்டு வர நினைத்த காரியம் உங்களுக்கு கைகூடும். மேலும் மற்ற ராசிகளுடைய சனிப்பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.